வணக்கம். கோவிந்தா கோவிந்தா. புரட்டாசி பிரம்மோற்சவத்துக்கு திருமலைக்கு போகிற கூட சென்னையிலேருந்து திருவள்ளூர் வழியாக தான் திருப்பதிக்கு போனோம். சென்னையிலேருந்து வர வழியில் எல்லா மக்களும் பார்த்து தான் இந்த திருக்குடை வந்து திருமலைக்கு போகும். திருப்பதிக்கு இது திருவள்ளூர் வழியாக தான் திருப்பதிக்கு போகும். பெருமாளோட பாதம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். திருவள்ளூரில் வந்து இந்த ஐயரன் மண்டபத்தில் தங்கிடுவாங்க நைட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இங்கேருந்து தான் ரெடி ஆகிட்டு திருவள்ளூரில் இருக்க எல்லா கோவிலுக்கும் எங்கெங்கெல்லாம் பக்தர்கள் வேண்டுகோள் வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் போவாங்க. நைட்டு இந்த இடத்துல இந்த டெக்கரேஷன் பண்ணி பெருமாளும் பத்மாவதி தாயாரும் இருக்க மாதிரி வச்சு பூஜை நடக்கும். காலையில் நடந்துட்டு தான் அதுக்கப்புறம் இங்கேருந்து கொடை கிளம்போம். காலையிலே வந்து தரிசிக்கிறவங்க இந்த மண்டபத்துக்கு வந்தால் நல்லா தரிசனம் கிடைக்கும். பெருமாளோட பாதமும் கொடையும் தொட்டு வணங்கலாம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த மண்டபத்தில் வந்து தரிசனம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எங்கள் இடத்துக்கு வருவார். திரும்பவும் பெருமாளோட பாதமும் கொடையும் அங்கே வச்சு பார்ப்போம். இங்கேருந்து பெருமாள் கொடை கிளம்பி திருவள்ளூரில் இருக்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு திரும்பவும் மணவாள் நகர் வருவாங்க. அவ்வளோதாங்க. இங்கே சாமியை பார்த்தாச்சு. வெளியில் நிறைய கூட்டம் இருக்குது. இங்கே வந்து துளசியும் சாமந்தியும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. இங்கேயே பிரசாதமும் தராங்க. மாடியில் வந்து மண்டபம் இல்லை, அதனால மாடியில் வந்து காலையில் டிஃபன் போடுறாங்க. நான் சாப்பிடல, நான் வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன சக்கரை பொங்கலாக போச்சு. புளி சாதம் கொடுத்துருந்தாங்கன்னா 2 கப்பு வாங்கியிருக்கலாம். வெளியில் பாதத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க பாருங்கள். அதுக்கு பூ அலங்காரம் பண்ணி எல்லாம் நிறைய கூட்டங்க. இங்கே தெரியாதவங்க வர்றதில்லை, தெரிஞ்சவங்க கூட்டமாக வந்து நிறைய பேர் இங்கேயே சேவிச்சுட்டு போவாங்க. கருடாழ்வாருக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள் பாதம், பெருமாளோட பாதம். அதுக்கும் மாலை போட்டு அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் கூட்டம் வருங்க. தெரியாதவங்க வர்றதில்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்காரங்க பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து பெருமாளோட கொடையை தொட்டு வணங்கிட்டு போங்க, நல்லது. திருவள்ளூரில் இருக்கிறதுல நமக்கும் பெருமை. ஏன்னா திருப்பதிக்கு போனோன்னா நம்ம வழியாக தான் போகணுன்றதுனால நம்மளுக்கு இப்படி ஒரு குடுப்பினை கிடச்சிருக்கு. இந்த மண்டபத்தில் தான் வச்சுருக்காங்க. கிளம்பவே இந்த முறை லேட் ஆயிடுச்சுங்க. வெயில் வேறு இன்றைக்கி ஓவராக இருக்குது. எப்படியும் கூட்டம் அங்கங்கே வெயிட் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு அவங்க இடத்துல பார்க்கணுன்றதுனால இங்கே முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. திருக்குடையும் ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், திருக்குடை கிளம்ப போகுது. நானும் எங்கள் வீட்டுக்காரும் கருடாழ்வாரை சுற்றி வந்துட்டு கொடை கிளம்பிடுச்சு பாருங்கள், 2 கொடையும். திருக்குடை கிளம்பிடுச்சிங்க. பின்னாடியே இவரும் கிளம்பிடுவார். நம்மளும் நம்ம ஏரியாவுக்கு போய் பார்த்துக்கலாம் வாங்க எல்லாரும். மணவாள் நகருக்கு அவ்வளோதாங்க. அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொடையும் கிளம்பிடுச்சு. அவர் கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிட்டு வரணும். அதுக்குள்ளே நம்ம மணவாள் நகருக்கு வந்தாச்சு. இங்கே நிறைய பேர் நான் வர்றதுக்கு முன்னே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பஜனை நடந்துட்டு இருந்தது, அதனால் நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பஜனையில் கலந்துட்டோம். அதுக்கப்புறம் கொடை வந்ததும் இங்கே பார்த்துட்டு திரும்பவும் இன்னொரு ஏரியாவுக்கு போவோம். இப்படியே சுற்றி சுற்றி திருக்குடையை பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான் இன்றைக்கி ஃபுல்லும். இந்த முறை ரொம்ப நேரம் மக்கள் வெயிலில் காத்துட்டு இருந்தாங்க. சரி, எல்லாம் பெருமாளுக்காக தான். புரட்டாசி மாதம் வேறு, நம்ம இடத்துக்கு தேடி வராருன்னா நம்ம தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். கொடைங்க வந்துருச்சு. எல்லாம் கோவிந்தா கோஷம் பெருசாக இருந்தது, அவ்வளோ சத்தமாக. நம்மளும் கோவிந்தாவை போட்டுட்டு திரும்பவும் இங்கேருந்து டக்குன்னு கிளம்பி நம்ம ஏரியாவுக்கு வந்துடுவாங்க. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கிளம்பி நாங்கள் திருக்குடையை தொட்டு வணங்கிட்டு பெருமாளையும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. திருப்பதிக்கு போகிற குடுப்பினை இல்லைனாலும் நம்மளை தேடி வரவரை
நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கறதுல ஒன்றும் தப்பில்லை. கற்பூரத்தெல்லாம் தொட்டு வணங்கிட்டு திரும்பவும் இன்னொரு இடத்துக்கு போனோம். அங்கேயே வந்து திருக்குடை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்காக வெயிட் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லுமே திருப்பதி கூட தான் சுற்றிட்டு இருந்தேன். என்ன தான் சுற்றி பார்த்தாலும் நம்ம இடத்துக்கு வரும்போது பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ தான் எங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வராரு. விநாயகர் கோயிலில் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு திரும்பவும் கிளம்பிடுவாங்க. திருக்குடை வந்துடுச்சு, வண்டி வந்துட்டுருக்கு. எங்கள் விநாயகர் கோயிலில் ஒரு தீப ஆராதனை காட்டிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு கிளம்பிட்டோம் கூட. அவ்வளோதான். நம்ம திருப்பதிக்கு போகிறோமோ இல்லையோ, இது பார்க்கறதுக்காகவே இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லும் கூடவே சுற்றிட்டுருப்பேங்க நான். இந்த சத்தம் திருப்பதிக்கு கேட்டிருக்கும் போல். கொடை வந்துடுச்சு. இப்போ கருடாழ்வார் வருவார். நீங்களே தொட்டு வணங்கிக்கோங்க திருக்குடையை. பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோ மூலமாக பார்த்துக்கோங்க. கருடாழ்வாரையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறுத்திட்டு தீபாராதனை காட்டிட்டு கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் நான் திரும்பவும் திருவள்ளூரில் போய் ஒரு முறை பார்ப்பேன். சென்னை இருக்குது திருவள்ளூரில். அங்கே வந்து பாதத்தை வச்சு அங்கே பூஜையே பண்ணுவாங்க. நன்றி.